எனக்கு மிக மிக பிடித்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட் ஆளுகள் இருக்காங்க இல்லையா, 2014க்கு முன்னால் கார்ப்பரேட் ஹான்சோஸ் என்னங்க இது ஆட்சி நடத்துகிறானுங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்கறது, சிதம்பரத்தை கேள்வி கேட்கறது, இருக்கிறவர் அத்தனை பேரையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு வக்கு இருக்கிறதான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசினவர்கள் அனைவருமே 2015 அதாவது ஆட்சிக்கு வந்த ஒரு வருட காலத்திலிருந்து எல்லாருமே மோடி பக்தர்கள் ஆகிவிட்டார்கள், எல்லாருமே மோடிக்காக தவம் கிடந்தார்கள். இது எனக்கு மிக மிக பிடித்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஷோயிங் த கார்ப்பரேட் லீடர்ஸ் தேர் பிளேஸ் இன் இந்தியன் சொசைட்டி மிக மிக பிடித்தமான விஷயம். அடுத்தது நம்மளுடைய இந்த சினிமாக்காரர்கள், கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே அப்படியே ஏதோ இவர்கள் தான் இந்தியாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்தாச்சு மன்மோகன் சிங். அதன் பிறகு வந்து அவர் என்ன போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுதுன்னு போட்டி கொண்டிருக்கிறாரு. அமிதாப் பச்சன் போடுறாரு, ஜூஹி சாவ்லா போடுறாங்க, கொச்சையான இதில் வந்து போடுறாங்க ஜூஹி சாவ்லா. இப்படி வந்து ஒரு 100 பேர் வந்து போடுறாங்க. இன்னைக்கு எவனாச்சும் ஒருத்தன் பேசுறானா, ஒரு கிரிக்கெட்டர், ஒரு ஆக்டர், யாராவது ஒருத்தன் போடுவோம். இல்ல வேண்டாம், இது வந்து ஸ்கம் ஆஃப் இந்தியா. அவர்கள் வந்து அவர்களுடைய இடத்தை டாக்டர் ஆர்கே, அதனால அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அவர்கள் அவர்களுடைய பதவியை வைத்துக்கொண்டு, இடத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பழி வீசினார்கள். இந்த அரசாங்கத்துக்கு பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம், ஒரு சாதாரண டீசென்சி, காமன் டீசென்சி கூட கிடையாது. இது ரெண்டும் எனக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்களிடம் பிடித்த விஷயமா இருக்கிறது. அடிச்சு காலி பண்ணிட்டாருப்பா இவனுங்களை. எவனுமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யார் பேசிக்கொண்டிருக்கிறார்? நம்மளை போன்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நம்மளை போன்றவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்களோ 11 வருஷமாக இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலைங்க.